Welcome to Shubha's World. இன்னைக்கு வீடியோல நம்ம யூட்டரைன் ஃபைப்ராய்ட்ஸ், தமிழ்ல சொல்லணும்னா கர்ப்பப்பையில வரக்கூடிய கட்டிகள், அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோட டீடைல்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஷவுட் அவுட் டைம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் இல்லை ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கிடையாது. இந்த வீடியோவில் நான் ப்ரெசென்ட் பண்ணுற எல்லா விஷயமும் நான் என்னோட ப்ரெக்னென்சி டைமில் அண்ட் அதுக்கப்புறம் இப்போ யூடியூப்பில் வியூவர்ஸ் ரெக்வெஸ்ட் பண்ணும்போது சில டாபிக்ஸ் பற்றி படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். ஓகே, முதல்ல ஃபைப்ராய்ட்ஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபைப்ராய்ட்ஸ் இல்லைனா ஃபைப்ராய்டு கட்டி இல்லைனா கர்ப்பப்பையில் கட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக இந்த யூட்டரைன் ஃபைப்ராய்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பினைன் டியூமர்ஸ் ஆஃப் த யூட்ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது யூட்டரஸ் கர்ப்பப்பையில் வரக்கூடிய டியூமர்ஸ், இது சதக்கட்டிகள். ஓகே, பினைன் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அது கேன்சர் கட்டி கிடையாது அப்படின்னு அர்த்தம். மெடிக்கல் டேர்ம்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து மயோமாஸ் அப்படின்னு சொல்றாங்க, இல்ல லியோமயோமாஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த யூட்டரைன் ஃபைப்ராய்ட்ஸ் ஆர் கர்ப்பப்பை கட்டிகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப காமன் சைல்டு பேரிங் ஏஜ்ல, அதாவது இந்த பீரியட்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சப்புறம்ல இருந்து கிட்டத்தட்ட மென்சஸ் முடிஞ்சு அந்த மெனோபாஸ் கிட்டத்தட்ட அந்த வயசு வரைக்கும் 70% ஆஃப் விமென், 100 லேடிஸ்ல வந்து 70 லேடிஸ்க்கு இந்த ஃபைப்ராய்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபைப்ராய்ட்ஸ் வரதுக்கான காரணம் என்ன அண்ட் இது வந்து யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னோன் காஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. சில தியரிஸ் வந்து ஜெனட்டிக்கா இதுக்கு வந்து ஒரு சான்சஸ் வந்து இருக்கலாம், ரிஸ்க். லைக் உங்க அம்மாவுக்கோ சிஸ்டர்ஸ்க்கோ இருந்ததுன்னா உங்களுக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த யூட்டரைன் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து எப்படி கண்டுபிடிக்கப்படுது, இல்ல இதுக்கான அறிகுறிகள் என்ன, சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இதுக்கு சிம்டம்ஸ் கிடையாது. ஸோ இது எப்போ கண்டுபிடிக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய நேரம் ரொம்ப காமனா பிரெக்னென்ட் ஆன அப்புறம் அல்ட்ராசவுண்ட் பண்றோம் இல்லையா, அந்த அல்ட்ராசவுண்ட்ல தான் வந்து உங்க கர்ப்பப்பையில கட்டி இருக்கு, ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க டாக்டர்ஸே. ஸோ இந்த மாதிரி எதேர்ச்சியா ஸ்கேனிங் பண்ணும்போதோ இல்ல பிரெக்னன்சில ஸ்கேனிங் பண்ணும்போதோ தான் இது வந்து எதேர்ச்சியா இந்த மாதிரி ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கு அப்படின்னு ஆக்சிடென்ட்லி கண்டுபிடிக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் சிம்டம்ஸ் இல்லைனாலும் எல்லாருக்கும் சிம்டம்ஸே இருக்காதுன்னு கிடையாது. சில சமயம் ரொம்ப ஒரு சின்ன ஃபைப்ராய்டு கூட ஒருத்தவங்களுக்கு நிறைய பெயின் அண்ட் நிறைய பிரச்சனைகள் கொடுக்கலாம். ஹெவி ப்ளீடிங், ரொம்ப பெயின்ஃபுல்லான பீரியட்ஸ், அந்த மாதிரி ரொம்ப கஷ்டம் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஒரு பெரிய ஃபைப்ராய்டா இருந்தாலும் எந்த விதமான கஷ்டங்களும் கொடுக்காம எந்த அறிகுறியும் இல்லாம அது பாட்டுல யூட்டரஸ்ல ஒரு கட்டியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ரெண்டு பாசிபிலிட்டிஸும் உண்டு. பட் சில சமயம் ரொம்ப பெரிய கட்டி, அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஆரஞ்சு பழம் சைஸ்ல கூட கட்டிகள் வந்து பெருசா ஆயிடுறது உண்டு. அண்ட் அப்படி இருக்கும்போது அது உங்களுக்கு அடிவயிறையே வந்து ஒரு மாதிரி வீங்கிட்டு இருக்க மாதிரி காட்டும். ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா இந்த ஃபைப்ராய்டு கட்டிங்கிறது வந்து ஒரு சீடு அளவுக்கு, அதாவது ஒரு ஆப்பிளோட சீடுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விதை, அந்த அளவுல இருந்து ஒரு பெரிய ஆரஞ்சு அளவுக்கு கூட வந்து பெருசா ஆகலாம் இந்த கட்டிகள். இந்த ஃபைப்ராய்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இல்லை. நான் சொன்ன மாதிரி நிறைய நேரம் ஃபைப்ராய்டு இருக்கு நமக்கு அப்படின்னே தெரியாம தான் நிறைய லேடிஸ் இருக்காங்க. ஏன்னா அதுக்கு பெருசா அறிகுறிகள் வந்து இருக்கிறது கிடையாது, அதனால எந்த ப்ராப்ளமும் இருக்கிறது கிடையாது நிறைய பேருக்கு. பட் அந்த ஃபைப்ராய்டு உங்களுக்கு இருக்கிறதால உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கு, இந்த ஃபைப்ராய்டு கட்டி வந்து கர்ப்பப்பையில இருக்கிறதால உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கு, பெயின் இருக்கு, சிம்டம்ஸ் இருக்கு, அதனால உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் இருக்குன்னா அப்போ அதை வந்து ட்ரீட் பண்றதுங்கிறது வந்து
ஒரு மீனிங்ஃபுல் விஷயம் ஆகுது. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து உங்களோட யூட்டரைன் ஃபைப்ராய்டோட டைப் என்ன அண்ட் அது எங்கே லொக்கேட்டடா இருக்கு, அதோட லொக்கேஷன் என்ன, எவ்வளோ பெருசுக்கு இருக்கு, அதனால எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வருது, இதெல்லாம் வந்து கணக்கு பண்ணி தான் உங்க டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணணுமா வேண்டாமா, அப்படி பண்ணணும்னா என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற முடிவு வந்து எடுப்பாங்க. ஏதாவது ஒரு டேப்லெட் இல்லையா, ஏதாவது ஒரு சிரப் இல்லையா, அதை எடுத்து வந்து அந்த கட்டியை வந்து கரைச்சிட முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி ஒரு மெடிசன் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை, அப்படி ஒரு மெடிசன் இதுவரைக்கும் இல்லை. இந்த ஃபைப்ராய்ட் ட்ரீட்மெண்ட் பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் ஏன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைப்ராய்டுக்கான ட்ரீட்மெண்ட் இல்லை சர்ஜரிஸ் அப்படின்னு போகும்போது நிறைய ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் ஆர் ப்ரொசீஜர்ஸ் ஆர் சர்ஜரிஸ் வந்து பிரெக்னன்சிக்கு சப்போர்ட் பண்ணாத வகையில் இருக்கு. பிரெக்னன்சிக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. அதனாலேயே இந்த ஃபைப்ராய்டுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னும் போது டாக்டர்ஸ் ரொம்ப யோசிச்சு ரொம்ப அவசியம் இருந்தா மட்டும்தான் அதை வந்து அந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது பண்றாங்க. யூட்டரைன் ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4 டைப்ஸ் இருக்கு. அது தவிர கர்ப்பப்பையோட வாய்னு சொல்றோம் இல்லையா, சர்விக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த சர்விக்ஸ்ல கூட ஃபைப்ராய்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை வந்து சர்விக்கல் ஃபைப்ராய்டு அப்படின்னு சொல்றாங்க. மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் ஃபைப்ராய்டு, யூட்டரைன் ஃபைப்ராய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டு. அடுத்தது வந்து அந்த யூட்டரைன் கேவிட்டின்னு சொல்றோம்ல, கர்ப்பப்பைக்கு உள்ளார இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ், அதுல வந்து ஃபைப்ராய்டு கட்டிகள் வரும்போது அதை வந்து சப் மியூகோசல் ஃபைப்ராய்டு அப்படின்னு சொல்றாங்க. கர்ப்பப்பையோட வெளி செவுரு இருக்கு இல்லையா, அதுல வர்றது சப் சிரோசல் ஃபைப்ராய்டு அப்படின்னு சொல்றாங்க. சில சமயம் ரொம்ப ரேரா அந்த யூட்டரைன் ஃபைப்ராய்டு வந்து அந்த கர்ப்பப்பைக்கும் வெளியே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு சின்ன ஒரு ஸ்டெம்மால கனெக்டடா இருக்க மாதிரி இருக்கும். ஒரு சின்ன காம்பு மாதிரி இருந்து அந்த கர்ப்பப்பையோட கனெக்ஷன் மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அதை வந்து பெடன்குலேட்டட் அப்படின்னு சொல்றாங்க. சில பேருக்கு இந்த மாதிரி யூட்டரஸ்ல கட்டி இருக்கும்போது, அதாவது ஃபைப்ராய்டு இருக்கும்போது சில சிம்டம்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி அவங்க டாக்டர் கிட்ட போகும்போது அப்போ சில டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இல்ல ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஃபைப்ராய்டு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மாதிரி சிம்டம்ஸ் என்னென்ன இருக்கலாம் சில பேருக்கு அப்படின்ட்டு சொல்லி பார்க்கலாம். பீரியட்ஸ் போது ரொம்ப ஹெவி ப்ளீடிங் இருக்கிறது, பெயின் இருக்கிறது, ரொம்ப லாங் பீரியட், அதாவது 7 நாள் 8 நாளைக்கு வந்து ப்ளீட் ஆயிட்டே இருக்கிற மாதிரி, ரொம்ப கிளாட்ஸ் பாஸ் ஆகுது உங்களுக்கு பீரியட் போது, இல்லைன்னா பீரியட்க்கு நடுவில் அதாவது 2 வீக்ஸ்க்கு ஒரு முறை கொஞ்சம் கொஞ்சம் ப்ளீடிங் ஆகுது, அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் ஒரு வேளை வந்து உங்களுக்கு ஃபைப்ராய்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்கள் போய் டாக்டர் கிட்ட டெஸ்ட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கட்டி வந்து கொஞ்சம் பெருசாகி அது வந்து பிளாடர் மேலே, யூரினரி பிளாடர் மேலே அந்த மாதிரி ப்ரெஷர் போடும்போதோ ப்ரெஸ் பண்ணும்போதோ அவங்களுக்கு வந்து யூரின் போகிறதுல வந்து ஃப்ரீக்வன்சி அப்பப்போ அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணும் போல இருக்கு, இல்லைனா யூரின் போகணும் போல இருக்கு, போனால் வந்து யூரின் கொஞ்சம் தான் போகுது, இல்லை யூரினே பாஸ் பண்ண முடியல, அந்த மாதிரி சிம்டம்ஸ் சில பேருக்கு இருக்கலாம். அதே மாதிரி அந்த கர்ப்பப்பையில் பின்பக்கமாக கட்டி இருந்து அது பெருசாகி இருந்தா அப்போ வந்து அது மோஷன் போற அந்த ஏரியாஸ்ல வந்து பிரஸ் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னா அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அன்எக்ஸ்பிளைன்ட் கான்ஸ்டிபேஷன் ஆர் மோஷன் போறதுல வந்து என்னன்னு புரியாத மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு, இல்ல ப்ரெஷர் இருக்கு அடியில, மோஷன் போகணும் போல இருக்கு ஆனா போனா வந்து போக முடியல அப்படின்னாலும் வந்து நீங்க ஃபைப்ராய்டா இருக்கலாம். அதனால போய் டாக்டர் கிட்ட செக் பண்ணிக்கிறது நல்லது. சில பேருக்கு வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கலாம் இன்டர்கோர்ஸ் போது, அதே மாதிரி வந்து அன்எக்ஸ்பிளைன்ட் ப்ளீடிங்கும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ ஃபைப்ராய்ட்ஸ்க்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி
ஃபைப்ராய்டுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு தேவைப்படாது மோஸ்ட் ஆஃப் த டைம். அண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா அப்படிங்கிறது வந்து உங்கள் சிச்சுவேஷன், உங்கள் சிம்டம்ஸ், ஃபைப்ராய்டோட டைப், லொகேஷன், சைஸ், குழந்தைங்கெல்லாம் நீங்கள் பெற்று முடிச்சிட்டிங்களா, இந்த ஃபைப்ராய்ட்னால இன்ஃபர்டிலிட்டி காஸ் ஆகுதா, ஸோ இந்த மாதிரி எல்லா காரணங்களையும் கன்சிடர் பண்ணி தான் உங்கள் டாக்டர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது தேவையா இல்லையான்னு முடிவு பண்ணுவாங்க. சில பேருக்கு ரொம்ப சிவியர் சிம்டம்ஸ்னால அவங்க கஷ்டப்படுறாங்க, ரொம்ப ஹெவி பெயின்ஃபுல் பீரியட்ஸ், அவங்களோட லைஃப் ஸ்டைலே பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அப்போ வந்து உங்க டாக்டர் வந்து நான் இன்வேசிவ் சர்ஜரி மாதிரி ப்ரொசீஜர்ஸ் மாதிரி இல்லாம உங்களுக்கு வந்து பர்த் கண்ட்ரோல் பில் மாதிரியோ இல்லை ஹார்மோனல் பில்ஸ் கொடுத்தோ வந்து உங்க சிம்டம்ஸை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. உங்க டெய்லி ஆக்டிவிட்டிஸை பாதிக்கிற மாதிரி சிம்டம்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா டாக்டர் வந்து நம்ம மானிட்டர் பண்ணலாம். அந்த ஃபைப்ராய்டு வந்து ரொம்ப ஃபாஸ்டா வளராம அது பாட்டில் இருக்காங்கிறது மட்டும் அப்பப்போ அல்ட்ராசவுண்ட் பண்ணிக்கலாம் சில மாசங்களுக்கு ஒரு முறை அப்படின்னு அது மானிட்டர் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெவி பீரியட்ஸ் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு இருந்ததுன்னா அப்போ வந்து ஹெவி ப்ளீடிங்கான டேப்லெட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரானெக்ஸாமிக் ஆசிட் அப்படின்னு ஒரு மாத்திரை இருக்கு. நான் கூட அதை எடுத்துக்கிட்டு இருக்கேன் பிகாஸ் எனக்கு ஹெவி ப்ளீடிங் ப்ராப்ளம் உண்டு. அண்ட் அந்த ஹெவி ப்ளீடிங் இருக்குங்கிறதுனாலயே எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபைப்ராய்டு இருக்கான்னு வந்து அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்த்தாங்க. ஃபைப்ராய்ட்ஸ் எதுவும் இல்லை. பட் இருந்தாலும் எனக்கு ஹெவி ப்ளீடிங் அப்படின்ற இஷ்யூ இருக்கிறதால நான் வந்து ட்ரானெக்ஸாமிக் ஆசிட் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டேப்லெட் வந்து உங்க டாக்டர் கொடுக்கலாம் ஹெவி ப்ளீடிங் இருந்ததுன்னா அதை கண்ட்ரோல் பண்றது. சப்மியூகோசல் ஃபைப்ராய்டு அப்படின்னா அதுக்கு வந்து ஹிஸ்டெரோஸ்கோபி அப்படின்னு ஒன்று இருக்கு. சப்சிரோசல் ஃபைப்ராய்டா இருந்துச்சு அப்படின்னா சர்ஜரிஸ் இருக்கு. லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணலாம், இல்லைன்னா வயிறை ஓபன் பண்ணி கூட சர்ஜரி பண்ணலாம். அதை வந்து லாபாரோட்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் வந்து வேற வழியே இல்லைன்னா மட்டும்தான் பண்ணுவாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லயே சில பேருக்கு வந்து யூட்டரைன் ஃபைப்ராய்டு எம்போலைசேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன் ட்ரீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் சொன்ன மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து பிரெக்னன்சிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதா இல்லை. இந்த மயோமெக்டமி தான் ரொம்ப காமனான ப்ரொசீஜர் இந்த மாதிரி யூட்டரைன் ஃபைப்ராய்ட்ஸை ரிமூவ் பண்றதுக்கு. இது வந்து பிரெக்னன்சியையும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ பிரெக்னன்சியை எஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி பிரெக்னன்சி சேஃப் ஆன ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னு நம்பப்படுது. பட் டெலிவரின்னு வரும்போது உங்களுக்கு சிசேரியன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபைப்ராய்டை வந்து ரிமூவ் பண்ணி வெளியே எடுக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த கர்ப்பப்பையோட சுவருங்கிறது வந்து பாதிக்கப்படுது தானே எப்படியும். அதனால ஜஸ்ட் ஃபார் சேஃப்டி ரீசன்ஸ் சிசேரியன் டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு உங்க டாக்டர் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு மயோமெக்டமி பண்ணி இருந்தாங்க முன்னாடி அப்படின்னா. சர்ஜரிஸ்னு பார்க்கும்போது கடைசி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு நிறைய யூட்ரைன் ஃபைப்ராய்டு இருக்கு, நிறைய கட்டிகள் இருக்கு, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு அந்த கட்டிகள்னால. அண்ட் நீங்க வந்து குழந்தைங்க எல்லாம் வந்து பிறந்தாச்சு, உங்களுக்கு இனி பிரெக்னன்சி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எந்த பிளானும் இல்லை அப்படின்னா கர்ப்பப்பையே கூட ரிமூவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து ஹிஸ்டரெக்டமி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல் கர்ப்பப்பையவே ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதுதான் வந்து லாஸ்ட் ஆப்ஷன். அது ரொம்ப ரேரா தான் அப்படி பண்ணுவாங்க. ஒரு எமர்ஜென்சி சிம்டம் ரொம்ப 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 ரேரா இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்ன அப்படின்னா அந்த ஃபைப்ராய்டுக்கு பிளட் சப்ளை வந்து கட் ஆஃப் ஆகி அந்த ஃபைப்ராய்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா டை ஆகும்போது சடனா வந்து பயங்கர சிவியர் பெயின் ஆர் ப்ளீடிங் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து ரொம்ப ரேரான ஒரு சிச்சுவேஷன். ஸோ பேசிக்கா ஃபைப்ராய்ட்ஸ் பத்தி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபோலாம் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருக்கு ஆர் உங்களுக்கு ஏதாவது குவெஷன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் எல்லா கமெண்ட்டுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். உங்க எல்லாரையும் நான் அடுத்த வீடியோல மீட் பண்றேன். Until then, take care.